ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ श्री महागणपतये नमः। ॐ श्री महासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः। தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவதையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம் மானச ஜபம் ஆகியவற்றை சில நிமிடங்கள் அபியாசம் செய்வோமாக. மோட்சத்தை விரும்பும் சாதகர்களாகிய நாம் நிதித்தியாசனம் செய்யும் பொருட்டு வேதாந்த தியானத்தை பயிற்சி செய்து வருகின்றோம். நீண்ட நாள் சாஸ்திரத்தை குருமுகமாக ஸ்ரவணம் செய்து தத்துவத்தை நன்கு புரிந்து கொண்டு அதில் உள்ள சந்தேகங்களை எல்லாம் முறையாக நிவர்த்தி செய்த ஒருவர் அந்த ஞானமானது ஆழ்மனதில் நன்கு பதிய வைக்கும் பொருட்டு செய்யப்படும் தியானம் நிதித்தியாசனம் எனப்படுகின்றது. இதுவரை நாம் கேட்ட கருத்துக்கள் நம்முடைய அறிவில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி இருக்கும். இருப்பினும் நம்முடைய அன்றாட வாழ்வில் அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க முடியாது. அதற்கு காரணம் பல ஜென்ம பழக்கமாகும். நீண்ட நாள் கடைபிடித்து வந்த ஒரு பழக்கத்தை நம்மால் ஒரே நாளில் மாற்றிவிட முடியாது. சிறிது சிறிதாக நம்முடைய மனதில் அதை ஆழ்மனதில் நன்கு பதிய வைக்கும் பொருட்டு இந்த நிதித்தியாசனம் என்னும் தியானத்தை நாம் மேற்கொள்கின்றோம். வேதாந்தத்தின் தாத்பரியத்தை நன்றாக புரிந்து கொண்டு இருப்பினும் அது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் வேதாந்தம் கற்றும் பிரயோஜனம் இல்லை. எனவே நம்முடைய
ஆழ்மனதில் இதை பதிய வைக்கும் பொருட்டு நம்முடைய சிந்திக்கும் முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவது அவசியமாகின்றது. நான் என்னும் எண்ணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவது மிக மிக அவசியமாகும். வேதாந்தம் ஆத்மாவை பற்றியும் அனாத்மாவை பற்றியும் உபதேசிக்கின்றது. நாம் பல நேரங்களில் அனாத்மாவையே நான் என்று பயன்படுத்தி வருகின்றோம். அனாத்மாவாகிய உடலையும் மனதையும் நான் என்று சிந்தித்தே பழகியிருக்கின்றோம். இப்போது நாம் ஒரு விஷயத்தை சிந்திக்க உள்ளோம். அனாத்மாவை பற்றிய தர்மத்தை முதலில் நாம் சிந்திப்போம். இறைவன் நம்மை ஒரு சூழ்நிலையில் சில மனிதர்களோடு சில பிரச்சனைகளோடு சில இன்ப துன்பங்களோடு நம்மை இணைத்துள்ளார். இப்போது நாம் சந்திக்கின்ற பிரச்சனை நிச்சயமாக நீண்ட நாள் இவ்வாறே இருக்காது. நிச்சயமாக இவை மாறிவிடும். இப்போது நமக்கு சில பொறுப்புகள், கடமைகள் இருக்கலாம். அவை நிரந்தரம் அல்ல. அவை மாறிக்கொண்டே இருப்பவை. இதையே நாம் இப்போது தியான விஷயமாக எடுத்துக்கொள்ளப் போகின்றோம். இப்போது நம்முடைய உறவுகளாலும் சூழ்நிலைகளாலும் சில மன கஷ்டங்களை நாம் சந்தித்து கொண்டு இருக்கலாம். இவை எதுவும் நிரந்தரம் அல்ல. அவ்வாறே சூழ்நிலைகளாலும் உறவுகளாலும் சில சுகங்களையும் அனுபவித்து கொண்டு இருக்கலாம். இவை எதுவுமே நிரந்தரம் அல்ல. இவை அனைத்தும் மாற்றத்திற்கு உட்பட்டது. சில காலத்தில் அவை எப்படி மாறும் என்பது தெரியாது. எனவே நிரந்தரமல்லாத மாற்றத்திற்கு உட்பட்ட சூழ்நிலைகள், மனிதர்கள் எப்படிப்பட்டதாயினும் அதை குறித்து சுகமோ துக்கமோ பட வேண்டிய அவசியம் இல்லை. அனாத்மா எப்போதும் மாறிக்கொண்டே இருப்பது. இதை நாம் சில நிமிடங்கள் சிந்திப்போமாக. நம்மை காயப்படுத்தி துன்பப்படுத்தி இருக்கின்ற சில சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் கண்முன் நிறுத்தி அவை நிரந்தரம் அல்ல என்று நமக்கு நாமே சில நிமிடங்கள் ஆழ்மனதில் பதிய வைப்போமாக.
शान्ति शान्ति शान्तिः. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमण्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मद् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ यो ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं ह देवम् आत्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणम् अहं प्रपद्ये. ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतङ्गमय. ॐ शान्ति शान्ति शान्तिः. பக்கம் 8 முதல் ஸ்லோகம். பக்கம் 8. रूपं दृश्यं लोचनं दृक् तद्दृश्यं दृक्तु मानसं दृश्यादिवृत्तयः साक्षी दृकेव न तु दृश्यते. பக்கம் 47 32வது ஸ்லோகம். 47 32வது ஸ்லோகம். अवच्छिन्नचिदाभासः तृतीय स्वप्नकल्पितः विज्ञेयस्त्रिविधो जीवः तद्राद्यः पारमार्थिकः. अवच्छेदकल्पितस्यात् अवच्छेद्यं तु वास्तवम् तस्मिन् जीवत्वमारोपात् ब्रह्मत्वं तु स्वभावतः. நம்ம திருஷ்ய விவேகத்தில் 2வது பகுதியில் இருக்கோம். முதல் பகுதியில் 3 திருக்கு, 3 பார்ப்பவன், 3 பார்க்கப்படும் பொருள், அதை எப்படி நம்ம அறிவினால் பிரித்து பார்க்குறது, அதை எப்படி நம்ம தியானம் பண்ணி
நான் சாட்சிங்கிறத எப்படி நம்ம ஆள் மனசில் பதிய வைக்கிறதுங்கிறதுக்கு தியானங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். அது முதல் பகுதி. 1லேருந்து 31 வரைக்கும் அந்த முதல் பகுதியில் ஒரு தனியான ஒரு சாப்டராக தான் இருக்குது. இப்போ 2வது பகுதியில் வேதாந்தத்தை இன்னொரு முறையாக வித்தியாசமாக இன்னொரு டாப்பிக்கை சொல்கிறாருன்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ இதில் 3 ஜீவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஜீவன்ட்டு இருக்கிற 3 அம்சம். ஏன்னா எல்லா குழப்பத்துக்கும் அந்த நானில் தான் பிரச்சனையாக இருக்குது. நான் என்ன தப்பாக நினைக்கிறேன், உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடுமே, நான் தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதுக்கு நமக்கு எல்லாம் தெரியுது, என்னை பற்றி தெரியலை. பிரச்சனைக்கு காரணம் என்னை பற்றின அறியாமை தான் அப்படிங்கிற சாஸ்திரம். அதுக்காகத்தான் கருணையோட எப்படியாவது நமக்கு நம்மளை நினைவு ஊட்டுகின்றது. அதான் பார்த்தோம், வித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்தியந்தே சர்வ சம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. யார் ஒருவன் தன்னை பார்க்கின்றானோ அவனுக்கு அனைத்து அஞ்ஞானம் போயிடுது, சந்தேகம் போகின்றது, அவன் அனைத்து கர்மங்களும் நாசமாகின்றது, மீண்டும் அவன் பிறப்பதில்லை. வாழும்போதே அவன் முக்தனாக இருக்கின்றான், மீண்டும் அவன் பிறப்பதில்லைன்னு அந்த பிரயோஜனத்தை பார்த்தோம். அந்த நம்ம பிரயோஜனம் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த விஷயத்தில் சந்தேகம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் இப்போ முதல்ல பார்ப்பவனில் இருக்கிற குழப்பத்தை தீர்த்து வச்சார். இப்போ ஜீவன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியே, உன்னை நீ ஜீவன் ஜீவன் நினச்சிட்டு இருக்கியே, அதில் 3 அம்சம் இருக்குது அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு பார்த்தோம். 1 பாரமார்த்திக ஜீவன், 2வது வியாவகாரிக ஜீவன், 3வது பிராதிபாசிக ஜீவன் அப்படின்னு 3 அம்சங்களை சொன்னார். அந்த பாரமார்த்திக ஜீவன் அப்படின்னு சொல்லப்பட்டதான் உண்மையிலேயே நான் தான். நான் உண்மையிலேயே நான் யார்? அந்த பாரமார்த்திக ஜீவன். சாஸ்திரத்தில் ஆழமாக ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம், பிரத்யக் அபின்ன சைத்தன்யம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அது பிளவுபட்டது போல் தெரிகின்றது அப்படின்னு பார்த்து முதல்ல பகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. பகுக்கப்பட்டது நிஜமாவே அது வரையறைக்கு உட்படுத்தப்பட்டது கிடையாது. எப்போ நமக்கு எக்ஸாம்பிள் அந்த கடாகாசம் தான் சொல்லுவோம். உண்மையிலேயே அந்த பிரம்மம் எதனாலும் வரையறைக்கப்படுவதே கிடையாது. எப்படி அந்த ஆகாசத்துக்கு ஒரு குடத்தை கொண்டு வந்து வச்சோடனே அந்த குடத்துக்குள்ளே அந்த ஆகாசம் ஒரு பிளவுபட்டது போல தெரிகின்றது, அதுபோல இந்த உடல் மனம் புத்தியினால் இந்த மெய்ப்பொருளானது ஆத்மாவானது அப்படி வரையறைக்கப்பட்டது மாதிரி தெரியும். அதுதான் நமக்கு அந்த பாரமார்த்திக ஜீவன், உண்மையிலே இருக்கின்ற அந்த பிம்ப சைத்தன்யம். எதனாலும் வரையறைக்கப்படாதது, ஆனால் வரையறைக்கப்பட்டது மாதிரி தெரியுது. அது ஜீவன் நம்பர் 1, அதான் பாரமார்த்திக ஜீவன் அப்படிங்கிறத பார்த்தோம். 2வது என்னது? அந்த வியாவகாரிக. இதான் நம்ம பாரமார்த்திக ஜீவனை தான் சித் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் 2 ஜீவன் இருக்குது, வியாவகாரிக ஜீவன், பிராதிபாசிக ஜீவன். வியாவகாரிக ஜீவனை நம்ம என்ன சொல்கிறோம்? அது பிரதிபிம்ப சைத்தன்யம். இது என்ன பண்ணுது? நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் பட்டு அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஒரு குணம் இருக்குது. எப்படி கண்ணாடிக்கு சூரியனை கதிர்களை கிரகிக்கின்ற குணம் இருக்கோ, அதுபோல் நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்துக்கு மனசுக்கும் புத்திக்கும் அந்த சித்த அதனுடைய அறியும் அம்சத்தை கிரகிக்கின்ற சக்தி அதுக்கு இருக்குது. அதனால அது என்ன பண்ணுது? அதை கிரகிச்சுக்கிட்டு தானும் அறிபவன் மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிக்கிட்டு. எப்படி கண்ணாடியில் பட்டு அந்த சூரியனால் இருட்டறையில் என்ன பண்ண முடியும்? உள்ளே இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் ஒளி கொடுக்க முடியும். ஒளி கொடுக்க முடிச்சோடனே அது என்ன நினச்சிருது? இது நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு என்ன பண்ணிடுது? நினச்சிது. அது மாதிரி இந்த உடல் மனம் புத்தி எங்கேருந்து பவரை வாங்குது? அந்த சித்திலேருந்து வாங்கிட்டு, ஆனால் என்ன பண்ணுது? அது தனக்கே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணுது? ஒரு சேட்டை பண்ணுது. அதான் சிதாபாசன் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தோம். இதுதான் வியாவகாரிக ஜீவன். விவகாரத்தில் இருக்கும்போது நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரம் அதை கிரகிச்சு கொண்டு அது சேத்தனம் மாதிரி செயல்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுது? அதுக்கு 3 அவஸ்தையில் மாறி மாறி வரும்போது சொப்ன காலத்தில் அங்கே இன்னொரு சிதாபாசனை உண்டு பண்ணுகின்றது. அங்கே இன்னொரு நான் வர்றேன், இங்கே அவசப்படுறது காணாதுன்னு என்ன பண்ணுது? தூக்கத்திலையும்
தூங்கும் போதும் ஒரு நான் அங்கே முளைக்கும். பார்த்தோம், ஜாகிரத அவஸ்தையில், ஜாகிரத் பிரபஞ்சத்தில், ஜாகிரத் சரீரத்தை பயன்படுத்தி, ஜாகிரத் இந்திரியங்களை பயன்படுத்தி ஒரு ஷோ நடக்குது. அதே மாதிரி தூங்கும்போது என்ன பண்ணுறோம், அந்த இன்னொரு சிதாபாசன் நம்பர் 2 சொப்ன சரீரத்தில் சொப்ன இந்திரியங்களை பயன்படுத்தி சொப்ன பிரபஞ்சத்தில் அங்கே ஒரு ஷோ நடக்குது. அது சிதாபாசன் நம்பர் 2. அது என்ன பார்த்தோம், பிராதிபாசிகம்னு பார்த்தோம். அது நம்மளுடைய நித்ரா சக்தியினால் நாமே உண்டு பண்ணுகின்ற அந்த ஒரு சிருஷ்டி. சொப்னங்கிறது நித்ரா சிருஷ்டியை பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவரவருக்கு ஒரு பிரபஞ்சத்தை உண்டு பண்ணிக்கிறோம். நம்ம தான் சிருஷ்டிகர்த்தா, நம்ம தான் பிரம்மா, நம்ம தான் சிவன், நம்ம தான் விஷ்ணு. அதை ஆக்கி அழித்து துடைக்கும் அப்படி பார்க்குறோம். நம்மளுடைய சொப்னத்துக்கு நம்ம தான் எல்லாமே சிருஷ்டிகர்த்தா, எல்லா கர்த்தாவும் நம்ம தான் ஆனால் இந்த வியாபகாரிக ஜீவன் மாயா சிருஷ்டி. அது எப்படி நித்ரா பிரபஞ்சமாக இருந்துச்சோ, அது நித்ரா சக்தியினால் உண்டு பண்ணப்பட்டதோ, இந்த ஜாகிரத் பிரபஞ்சம் ஈஸ்வரனுடைய மாயா சக்தியினால் உண்டாக்கப்பட்டது. சரி, இப்போ அந்த பாரமார்த்திக ஜீவன் அவன் எப்படி உண்டானா, அவன் எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்னா, அவன் ஒரு நாளில் உண்டாகிறது கிடையாது. அது யாண்டும் இருப்பது. அந்த பாரமார்த்திக ஜீவன்கிறது அதுதான் ஒரிஜினல். அது எப்போதும் இருக்கின்றது. எப்படி அனுபவிக்கிறது, வியாபகாரிகத்தில் புரியுது, பிராதிபாசிகத்தில் புரியுது. அந்த பாரமார்த்திக ஜீவனை நம்ம எப்படி அனுபவிக்கிறது, இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? புறப்பொருளாக அனுபவிக்க முடியாது. இருக்குன்னு நல்லாவே தெரியும். இருக்குன்னு தெரியறதுக்கு என்ன பிரமாணம், இருக்குன்னு எப்படி சொல்லுவேன்? நீ பார்த்தியா? விவகாரம் நம்ம பார்க்குறோம், வியாபகாரிக பிரபஞ்சம் பார்க்குறோம், சொப்னம் பார்க்குறோம். அப்போ அந்த பாரமார்த்திக ஜீவன் இருக்காங்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா, தினம் நமக்கு தூங்குகிறோம். சுஷுப்தியில் என்ன பண்ணுறோம், தூங்குகிறோம். தூங்கும்போது எதுவுமே இல்லாமல் நான் இருந்தேன் அப்படின்னு எனக்கே தெரியுது. அதுதான் நமக்கு பிரமாணமாக இருக்கின்றது. எப்படி நமக்கு தெரியுது? சாஸ்திரம் சொல்லி கொடுப்பதன் மூலமாக நமக்கு தெரிகின்றது. 3 ஜீவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். 3 விதமான ஜீவர்கள் அறியத்தக்கதாகும். முதல்ல என்னது, பகுக்கப்பட்டது, அவச்சின்னம். அதுதான் என்னது, அந்த பாரமார்த்திக ஜீவன். 2வது என்னது, சைத்தன்யத்தின் பிரதிபிம்பம், சிதாபாசன் நம்பர் 1. 3வது சொப்னத்தில் கல்பிக்கப்பட்டது, பிராதிபாசிகம், சிதாபாசன் நம்பர் 2. இதில் முதலாக இருப்பது பாரமார்த்திகமாகும். பிளவுபட்டது போல தெரிகின்ற அந்த மெய்ப்பொருள், அதுதான் பாரமார்த்திக சத்தியம். அடுத்து நமக்கு பாரமார்த்திக அந்த ஜீவனை பற்றி நமக்கு அதான் பார்த்துட்டு இருந்தோம். அவச்சேதக கல்பிதஸ்யாத் அவச்சேத்யம் து வாஸ்தவம். 2 விஷயம் சொல்லப்பட்டது. பகுக்கப்பட்டது, பகுப்பது, உபாதி உபஹிதம். குடம்ங்கிறது உபாதி, ஆகாசம்ங்கிறது உபஹிதம். அது என்ன பண்ணுது, அது குடத்தை கொண்டு வந்தோடனே ஆகாசம் பிளவுபட்டது போல இருக்கின்றது. உண்மையில் ஆகாசம் என்ன செய்யலை, பிளவுபடவே இல்லை. ஆனால் என்ன நினைக்குது, இந்த குடத்துக்குள்ளே இருக்க ஆகாசம் என்ன நினச்சிருது, நான் இண்டு கோண்டு தான் அப்படின்னு நினச்சிருது. குடத்துக்குள்ளே இருக்க ஆகாசத்துக்கு ஒரு தடுப்பு வந்த உடனே அது என்ன நினச்சிருது, ஒரு உபாதி வந்த உடனே நான் இவ்வளவு தான் அப்படின்னு என்ன பண்ணிடுது, குறுகியலாக தன்னை நினச்சிடும். அது போல் என்ன பண்ணிடுது, அந்த ஜீவத்தன்மை ஆரோபிக்கப்படுகின்றது. இந்த உடல் மன புத்திக்குள்ளே நம்ம உடம்பு பிஎம்ஐக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னா என்ன ஆகுது, நம்ம நான் இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறேன், என்னை நான் வரையறைக்கு உட்படுத்தவனாக ஆகிட்டோம். அது மட்டும் இல்லாமல் என்ன ஆயிடுது, நான் தான் இது அப்படின்னு என்ன பண்ணிடுறோம், இந்த ஓட்ட உடசலான உடம்பை நான் நினச்சிடுறேன். நான் துன்பத்துக்கு ஆயத்தனமான இந்த உடம்பை நான் நினச்சிக்கிட்டு எல்லா வியாதி மரணம் எல்லாம் எனக்கு தான் துக்கம்னு என்ன பண்ணிடுறேன், நான் என்னை இந்த உடல் மனம் புத்தியோடு இணைத்து கொண்டு விடுகின்றேன். பூரணனான என்னை மறந்து விடுகின்றேன். நான் அபூர்ணங்கிறத மறந்து
அபூர்ணங்கிறத நான் தவறாக நினைத்து கொண்டு விடுகின்றேன், பூர்ணத்துவத்தை மறந்து விடுகின்றேன். இதனால் என்னாச்சு? இதுதான் நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம். உண்மையிலேயே பாரமார்த்திக ஜீவனுக்கு என்ன கிடையாது, பிரச்சனையே கிடையாது. ஆனால் என்னாச்சு? மகாமாயா வரப்போகுதுங்க. பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மகாகாசமாகிய நான் என்னை நான் என்ன நினச்சிக்கிறேன், அந்த கடாகாசமாக நினைக்க தோண்டு விடுகின்றேன். உண்மையிலே என்னது? பிரம்மத்துவம் தான் ஸ்வபாவமானது. என்னுடைய உண்மையான நேச்சர் என்ன? அந்த பிரம்மத்துவம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், இந்த குறுகிய இதுக்குள்ளே இருக்கின்ற பரிச்சின்னனாக என்னை நான் நினைத்து கொண்டு விடுகின்றேன். அடுத்ததில் அந்த பாரமார்த்திக ஜீவனை பற்றி சொல்கிறார், எப்படிப்பட்டதாக இருக்கின்றது. இப்போ என்ன பண்ணணும், நமக்கு இதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இதனுடைய சூக்ஷ்மம் என்ன அப்படின்னா, என் முகத்தை நான் பார்க்கவே முடியாது, என் முகத்தை என் கண்ணால் பார்க்க முடியாது. அது மாதிரி இந்த பாரமார்த்திக ஜீவன் தன்னை தானே புரிஞ்சு கொள்ள முடியாது. அதுக்கு தான் என்ன வேண்டியது இருக்குது, எப்படி நம்ம முகத்தை பார்க்குறதுக்கு ஒரு கண்ணாடி வேண்டியது இருக்கோ, அதுபோல் சாஸ்திரங்கிற தர்ப்பணம், முகம் பார்க்குறதுக்கு ஒரு கண்ணாடி வச்சுருக்கிற மாதிரி சாஸ்திரங்கிற அந்த கண்ணாடியை வச்சு குரு என்ன சொல்கிறாரு, நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். உண்மையிலேயே என்ன கிடையாது, நீயே இந்த பரிச்சின்னமான இந்த தேகம் நீ இல்லை அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கும்போது தான் என்னது, ஓஹோ அப்படியா, நான் இனிமேல் பிச்சை எடுக்க வேண்டியது இல்லையா, எனக்கு இவ்வளோ ஒரு நான் கோடீஸ்வரனா அப்படிங்கிற மாதிரி என்னது, நான் பூர்ணனா, நான் என்ன குறையுடையவனாவே நினச்சிட்டே இருந்தனே அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது தான் புரிகின்றது. அதுதான் 34ஆவது ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். அவச்சின்னஸ்ய ஜீவஸ்ய பூர்ணேன பிரம்மணைகதாம் தத்துவமஸ்யாதி வாக்யானி ஜகுர்நேதரத் ஜீவயோ அவச்சின்னஸ்ய ஜீவஸ்ய பூர்ணேன பிரம்மணைகதாம் தத்துவமஸ்யாதி வாக்யானி ஜகுர்நேதர ஜீவயோ. அந்த பாரமார்த்திக ஜீவன் எப்பவும் இருக்கு, யாண்டும் இருக்கு. ஆனால் அது என்ன பண்ண முடியாது, பார்க்கப்படும் பொருளாக பார்க்க முடியாது. திருகேவ ந திருஷ்யத்தை அதான் பார்த்தோம். அதை என்ன பண்ண முடியாது, அதை பார்க்கப்படும் பொருளாக பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, அந்த பகுக்கப்பட்டதான அந்த ஜீவன் யார், அந்த பாரமார்த்திக அந்த ஜீவன். ஏன்னா வியாபகாரிக்கமோ பிராதிபாசியம் நல்லா புரியுது நமக்கு, ஏன்னா அவஸ்தை நிறைய படுறோம், அதனால என்ன பண்ணுது, நல்லாவே புரியுது. இதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது, இதுதான் ஒரிஜினல், அது ரெண்டு டூப்ளிகேட்டு. டூப்ளிகேட் நல்லா புரியுது, ஒரிஜினல் புரிய மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுறோம், தத்துவமஸ்யாதி வாக்கியானி பூர்ணேன பிரம்மணக ஏகதாம் ஜகுஹு. ஜகுஹுனா அறிவாயாக, புரிந்து கொள்வாயாக, நல்லா புரிஞ்சுக்கோ, நீ யாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்படி புரியுறது, தத்துவமசி முதலிய மகா வாக்கியம், இது மட்டும்தான் மகா வாக்கியம் கிடையாது. மகா வாக்கியம்னா என்னது, பெரிய வாக்கியம் கிடையாது. நமக்கு ஜீவனையும் பிரம்மனையும் ஐக்கியப்படுத்துகின்ற வாக்கியம், இந்த ஜீவனுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை புரிய வைக்கின்ற அந்த வாக்கியத்துக்கு பேர் மகா வாக்கியம். அதன் மூலமாக என்ன பண்ணுறோம், நம்ம அந்த பூர்ணமான பிரம்மத்தோடு உண்மையில் நான் பூர்ணன் அபூர்ணன் இல்லை. இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன் நான், எனக்கு ஒரு பேர் இருக்குது, எனக்கு ஒரு ஊர் இருக்குது, எனக்கு ஒரு வீடு இருக்குது, எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, எனக்கு ஒரு அப்பா இருக்காங்க, எனக்கு ஒரு கூட பிறந்தவங்க இருக்காங்க, எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, எனக்கு பிரச்சனை இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, என்ன பண்ணலாம், எனக்கு இவ்வளோ அறிவு இருக்குது, எனக்கு இந்த குணங்கள் இருக்குது, என்ன பண்ணுறோம், இப்படியே போட்டுக்கிட்டே போகிறோம். நான் 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 என்ன பண்ணுறோம், நம்ம இதை போட்டுக்கிட்டே போகிறோம், அடுக்கிக்கிட்டே போகிறோம். சாஸ்திரம் என்ன பண்ணுது, ஒரே அடி அடிச்சிருது, இது எதுவுமே நீ இல்லை, நீ அதுவாக இருக்கின்ற. எதுவாக இருக்க, அப்போதான் நம்ம அந்த
லட்சியார்த்தத்தை பிடிக்கணும். கரெக்டா? நான் எதுவாக இருக்கின்றேன், இது எதுவுமே எதெல்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேனோ அது எதுவுமே நான் கிடையாது. இப்போ நான் எதெல்லாம் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கணும், என்னை பற்றி நான் என்னென்னலாம் நினச்சிட்டு இருக்கணும், நல்லதான் நினைக்கலாம், கெட்டதான் நினைக்கலாம், எது வேணாலும் நினைக்கலாம். எல்லா நல்ல குணம் உடையவளும் நான் அப்படின்னு நினச்சிக்கலாம், எல்லா கெட்ட குணம் உடையது நான் நினச்சிக்கலாம். நான் நிர்குணம்னு சொல்லுது. நீ நிர்குணம், உனக்கு குணங்கள் கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுது, மொத்தமாக கலட்டி விட்டு. இந்த குணங்கள் எல்லாம் மனதை சார்ந்தது, சூக்ஷ்ம சரீரத்தை சார்ந்தது. நீ அந்த சூக்ஷ்ம சரீரம் வியாவகாரிக ஜீவனை சார்ந்தது. என்ன பண்ண, நம்ம கட் பண்ணி பிரிச்சுடணும். உண்மையிலேயே நீ இதற்கு ஆதாரமானது. நீ தான் ஒளி கொடுத்துட்டு இருக்க, மனசை நீ தான் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் நீ என்ன நினைக்கிற, மனசு உடனே ஆட்டி படைக்குது நீ நினச்சிட்டு இருக்க. நீ மனசுக்கு எஜமான, நீ மனசுக்கிட்ட மண்டிட்டு இருக்க, ஐயோ மனமே என்னை காப்பாற்று, எனக்கு நிம்மதி கொடு என்ன பண்ணுறோம் நம்ம. இப்போது இதை நீ புரிஞ்சிக்கோ, அறிவாயாக பூர்ணமான பிரம்மத்தோடு ஒன்றான தன்மையை நீ அறிவாயாக. அதற்கு அந்நியமாக வேறு ஜீவர்கள் முதலியோர்கள் இல்லை. அதற்கண்ணியமான, எதற்கண்ணியமாக, அந்த வாச்சியார்த்தத்திற்கு லட்சியார்த்தத்திற்கு அந்நியமாக, அந்த பாரமார்த்திக ஜீவனுக்கு அந்நியமாக, அந்த தத்துவமசிங்கிற அந்த துவம் பதத்தின் லட்சியார்த்தத்திற்கு வேறாக நீ இல்லவே இல்லை. உன்னை நீ அறிந்து கொள், உன்னை நீ அறிவாயாகில். திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோம், அதான் நம்ம நல்லா புரிஞ்சிக்கோ. நீ வியாவகாரிக ஜீவனும் அல்ல, பிராதிபாசிக ஜீவனும் அல்ல, நீ அந்த பூர்ண பிரம்மஸ்வரூபம். இந்த நாளில் என்ன பண்ணியிருக்கு, அந்த மாற்றத்தை கொண்டு வர சொல்லுது. அதன் மூலமாக மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நீ உன்னை பற்றின அறிவை பெற முடியும். குரு சாஸ்திரம் மூலமாக மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். சரி, இப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் எதனால, சரி ஏன் இந்த மாதிரி இவ்வளோ குழப்பம் வருது, பாரமார்த்திகம்ங்கிறாங்க, வியாவகாரிகம்ங்கிறாங்க, பிராதிபாசிகம்ங்கிறாங்க, இதெல்லாம் என்னது, நான் என்னன்னு பல எதுக்கு தெரியுது அப்படிங்கும்போது அடுத்ததில் அந்த காரணத்தை சொல்கிறார். எப்படி இந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம போய் மாட்டணும், இதில் போய் எப்படி இந்த குழியில் போய் எப்படி விழுந்தோம் அப்படிங்கிறதுக்குரிய ரீசனை சொல்கிறார். 35 பிரம்மண்யவஸ்திதா மாயா விக்ஷேபாவிருத்தி ரூபிணி ஆவ்ருத்யா கண்டதாம் தஸ்மின் ஜகஜ்ஜீவௌ பிரகல்பயேத். பிரம்மண்யவஸ்திதா மாயா விக்ஷேபாவிருத்தி ரூபிணி ஆவ்ருத்யா கண்டதாம் தஸ்மின் ஜகஜ்ஜீவௌ பிரகல்பயேத். அப்போ சிருஷ்டின்னு வந்துட்டாலே யாரு, மகா மாயா வந்துருச்சு. இப்போ ஏன் எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யார், நல்ல வேளை நான் இல்லை, யார், அந்த மகா மாயா. என்ன பண்ணுச்சு, முதலையே படைக்கும் போதே என் அறிவு கண்ணை மறைச்சித்தான். என்ன அறிவு கண்ணை என்ன மறைச்சிருச்சு, பூரணமாம் தன்னை மறந்த பேதமையே அஜ்ஞானம். பிறக்கும் போதே அஜ்ஞானத்தோடு தான் பிறக்கிறோம். அதான் நம்ம காரண சரீரம்னு சொல்கிறோம். காரண சரீரம்னு காரணத்தை தான் காரணம் ஒரு சரீரமாக நம்ம சொல்கிறோம். அதுக்கு காரணம் என்ன, வியஷ்டியில் சொல்லும்போது அஜ்ஞானம்னு சொல்கிறோம், சமஷ்டியில் சொல்லும்போது மாயா. அந்த மாயா சக்தி என்ன பண்ணுது, ஒவ்வொருத்தருக்கும் அந்த அறிவு கண்ணை மூடி மூடி போயிட்டு வா என்ன பண்ணுது, கண்ணை கெட்டி விட்டுருது. கண்ணை கெட்டிட்டு எங்கேயா போனோன்னா என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக முட்டி கீழே விழுவும். அதே மாதிரி ஸ்தூல கண்ணை மறைச்சாலே இவ்வளோ பிரச்சனை, அறிவையே க்ளோஸ் பண்ணிடுச்சு. எதனால, பிரம்மனிடத்தில் இருக்கின்ற இப்போ நம்ம எல்கேஜி இதெல்லாம் முடிச்சு நம்ம பிஹெச்டி லெவலுக்கு வந்துட்டோம். பிரம்மம்னு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன போடணும், நான் போடணும். இப்போ என்னிடத்தில் இருக்கின்ற அந்த
பாரமார்த்திக ஜீவனாகிய என்னிடத்தில் இருக்கின்ற. ஏன்னா நான் குறுகிய ஜீவனாக இருந்தோன்னா பலவா தெரியும். நான் வேற நீ வேற, நான் வேற நீ வேறன்னு தெரியும். நம்ம நிதித்தியாசனம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டோம் நம்மெல்லாம். இப்போ எங்கெல்லாம் பிரம்மம்னு இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுறோம், நான் நினைக்கும். நமக்கு அது நமக்கு அந்த அகண்டாகார விருத்தி நமக்கு இருக்கணும். அந்த 5 பார்த்தோம். அஸ்தி பாதி பிரியம் ரூபம் நாம ரூப பஞ்சகம், ஆத்யத்ரயம் பிரம்மரூபம் ஜெகத்ரூபம் தத்தோத்வயம். அந்த பிரம்மரூபம் நமக்கு இந்த நாமரூபத்தோடு சேர்ந்து தான் இருக்குது. சேர்ந்து இருக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம எல்லாமே பிரம்மம். இப்போ ஒரு டிவியில் ஸ்க்ரீனில் ஏதோ ஒரு சீன் நடக்குது, நிறைய மிருகங்களாக இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அதை நம்ம தொட்டு பார்க்குறோம். அந்த குரங்கை தொடுறேன், அந்த பாம்பை தொடுறேன், இந்த மரத்தை தொடுறேன், அங்கே மாங்காவை தொடுறேன், அங்கே கிளியை தொடுறேன். உண்மையில் எல்லாமே என்னது, ஸ்க்ரீன் தான். மரமும் ஸ்க்ரீன் தான், குரங்கும் ஸ்க்ரீன் தான், மாங்காயும் ஸ்க்ரீன் தான், அங்கே நதி போடுது அதுவும் ஸ்க்ரீன் தான். அதுபோல் நீ எதெல்லாம் உலகத்தில் தொட்டு 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 பார்க்குறியோ எல்லாமே என்னது, பிரம்மந்தான். பிரம்மந்தான். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மை வேதம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பஷ்சாத். முன்னாடி பார்த்தா பிரம்மம், பின்னாடி பார்த்தா பிரம்மம், மேலே பார்த்தா பிரம்மம், கீழே பார்த்தா பிரம்மம். இந்த டிவி ஸ்க்ரீனை மறக்கக்கூடாது. டிவி ஸ்க்ரீனில் பல விஷயங்கள் நடக்குது. அங்கே ஒரு மாமியார், கொடுமைக்கார மாமியார் இருக்குது, அங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே ஒரு குப்பை கிடங்கு இருக்குது. எதை தொட்டாலும் என்னது, ஸ்க்ரீன் தான். அந்த ஸ்க்ரீன்கிற ஆதாரத்தில் தான் என்ன பண்ணுறோம், நிறைய காட்சிகள் வந்து வந்து போயிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த மாயா சக்தி என்ன பண்ணுது, அங்கே ஒரு ப்ரொஜெக்டர், மாயாங்கிற ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு என்ன பண்ணுதுக்கு, நிறைய சீனாக நிறைய போகுது. அந்த சீனில் நிறையா பேர் நம்ம எல்லாம் படைக்கப்பட்டிருக்கோம். நமக்கு மறந்து போச்சு, நம்ம படைக்கப்பட்டிருக்கிற சும்மா ஒரு பொம்மை தான், அது மறந்து போச்சு. எதனால, அந்த மாயா அகண்டதாம் ஆவருத்தியா. அந்த மாயா சக்தி என்ன பண்ணுது, அது மகா சுஷுப்தி, பெரிய தூக்கம், எல்லாரையும் தூங்க வச்சிருச்சு. எப்படி தூங்க வச்சிச்சு, அறிவு கண்ணை மறைச்சிட்டு இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது மாதிரி என்ன பண்ணுறச்சு, ஒரு எண்ணத்தை நமக்கு அறிவில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடுச்சு. மாயாவானது அகண்டமானதை மறைப்பதனால் அந்த பிரம்மத்திடத்தில் ஜெகத்தையும் ஜீவர்களையும் நன்றாக கற்பிக்கின்றது. இப்போ இதில் 2 சக்தி இருக்குது. இந்த சக்தி விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தி. ஆவரண சக்தி என்ன பண்ணுது, நம்ம கண்ணை மறைச்சிருக்கு. மறைப்பாற்றல் மாயா அகண்டிதாம் ஆவருத்தியா அப்படிங்கிறது ஆவரண சக்தி. ஜெகத் ஜீவௌ பிரகல்பயே என்ன பண்ணியிருக்கு, நிறையா சிருஷ்டிகளும் பண்ணியிருக்கு. என்னவா பண்ணியிருக்கு, ஜெகத்தையும் ஜீவர்களையும் நன்றாக இந்த மாயையினால் என்ன பண்ணியிருக்கு, உண்டு பண்ணி. இதில் பார்ப்போம், நம்ம இந்த விஸ்வாமித்திரர் கதையில் பார்ப்போம். வசிஷ்டர்கிட்ட அவர்கிட்ட ஒரு பசு இருக்கும். அந்த பசு நந்தினி பசு இருக்கும். அது என்ன பண்ணும், அது மாயினால் நிறைய வீரர்கள் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணும். அது மாதிரி அந்த தபோபலத்தினால அவங்களால நல்லா படைக்க முடியுங்கிறது நமக்கு அதெல்லாம் பார்க்குறோம். அது மாதிரி அந்த ஈஸ்வரன் இந்த மாயா சக்தினால், தன்னுடைய அந்த சக்தியினால் என்ன பண்ணுறாரு, பலவிதமாக எல்லாம் மாயா காரியம் மறக்கக்கூடாது நமக்கு. இப்போது என்ன பண்ணுறோம், நமக்கு ஜீவர்களையும் ஜெகத்தையும் நன்றாக கற்பிக்கின்றது. ஜீவர்களை, பலவிதமான உடல்களை, அதில் ஜீவர்களை எல்லாம் கற்பிக்கின்றது. மாயா அகண்டதாம் ஆவருத்தியா. அது என்ன பண்ணுது, அந்த விஷமா மாயான்னு நம்ம ஆதிசங்கரர் நிறைய இடத்துல சொல்லுவார். விஷமத்தனத்தினால் என்ன பண்ணுது, நம்முடைய அறிவை மறைச்சிருக்கு, நான் யாருங்கிறத மறைச்சிருக்கு. உண்மையிலேயே இந்த ஜெகத்தில் இன்பத்தை கொடுக்கின்ற தன்மை கிடையவே கிடையாது. ஜெகத்தில் படைக்கப்பட்ட எந்த பொருளுக்கும் முழுமையான இன்பத்தை கொடுக்கின்ற சக்தி கிடையவே கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு பிரமையே ஏற்படுது.
இது கிடைச்சிட்டா நமக்கு நிம்மதியாக இருப்பேன், அது கிடைச்சிட்டா நமக்கு நிம்மதியாக இருப்பேன். அது கிடைச்சதுக்கு அப்புறம்தான் அதில் இருக்க துன்பம் நமக்கு தெரியும். அது வரைக்கும் அது கிடைச்சிட்டா நல்லாயிருக்கும், கிடைச்சிட்டா நல்லாயிருக்கும் நம்ம நினைப்போம். ஒன்று கூட என்ன இருக்குது, ஒரு அபூர்ணத்துவம் உள்ளேயே இருக்குது. இது நமக்கு புத்தியில் புரியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், அது நடந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் அதுக்கப்புறம் கஷ்டமே படமாட்டோம்னு நினைப்போம். இது மட்டும் நடந்துச்சுன்னா அப்புறம் நம்ம வாழ்க்கையில் கஷ்டமே படமாட்டோம்னு நினைப்போம். அதில் இருந்தே 100 கஷ்டம் அதுக்கப்புறம். அதான் என்ன, அது நமக்கு அந்த மாயை மறைக்கின்றது. பிரம்மத்திடம் இருக்கின்ற விக்ஷேபம் மற்றும் ஆவரண வடிவான மாயையானது அகண்டமான அந்த பிளவில்லாததை மறைப்பதால் அந்த பிரம்மத்தில் ஜகத்தையும் ஜீவர்களையும் நன்றாக என்ன செய்து கற்பனை செய்கின்றது. தூக்கத்துக்குள்ளே தூங்கிட்டோம், தூங்கும்போது கனவுல ஏகப்பட்ட பிரச்சனை வருது. என்ன ஏகப்பட்ட பிரச்சனை, என்னென்னலாம் கற்பனை பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அப்போ அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவர முடியும்? கனவுல இருக்கின்ற பிரச்சனையிலிருந்து வெளிவர்றதுக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழி தான். கனவுலேருந்து முழிச்சுட்டா அது ஒன்று தான் வழி, வேற வழி கிடையாது. அதே மாதிரி இந்த ஜெகத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு அந்த வியாவகாரிக்க ஜீவன்கிற அந்த தூக்கத்தில் இருந்து முழிச்சு நான் பாரமார்த்திக ஜீவன்கிறத முழிப்போடு இருக்கு, விழிப்போடு இரு. உத்திஷ்டத ஜாகிரத, எழுமின் விழிமின், நல்லா முழிச்சிக்கோ. என்ன முழிச்சிக்கோ? நான் பாரமார்த்திக ஜீவன் அப்படிங்கிறதுல நீ முழிச்சிக்கோ. அத்தனையும் பொய்தானே, நித்திரை உணர்ந்த பின்பு நிற்கின்ற கனாவை போலே அத்தனையும் பொய்தானே, ஆனந்த வடிவு நானே. கைவல்ய நவநீதம் நமக்கு சாரம் அப்படி புழிஞ்சு கொடுத்துருச்சு. கனவை போல அத்தனையும் பொய்தானே, கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பதெல்லாம் சொப்பனம். அது நமக்கு மறக்கக்கூடாது. இது கொஞ்சம் கூட உண்மை கிடையாது. இதில் இருக்க சுகமும் உண்மை கிடையாது, இதில் இருக்க துக்கமும் உண்மை கிடையாது. அவித்தை தன்னை பிடுங்கிடில் அத்தனையும் அடங்கும் தானே. எப்படி அந்த பாம்பில் இருக்க விஷத்தை பறிச்சிட்டா அதுக்கு என்ன கிடையாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அது மாதிரி இந்த ஜெகத்தில் இருக்கின்ற இந்த சத்தியத்துவத்தை நம்ம பறிச்சிட்டோம் அப்படின்னா, எப்படி ஒரு ஸ்வப்னம் உண்மையே இல்லையோ, இந்திரஜாலம் கனவு காணல் நீர் என்று சந்ததம் எனக்கு தோன்ற. இது ஒரு இந்திரஜாலம், கனவு, காணல் நீர் அப்படிங்கிறது நமக்கு எப்பவும் தோன்றணும். அத்தனையும் பொய்தானே, ஆனந்த வடிவு நானே. முந்தி ஒரு டிவியில் ஒரு சீரியல் வந்து சாந்தி எங்களுக்கு இதை வச்சு தான் கதை சொல்லுவாங்க. ஒரு லக்ஷ்மி வச்சு ஒரு டாக் ஷோ. இது நிறைய பேர் சொந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு இது கதையல்ல நிஜம் அப்படின்னு ஒரு டாபிக் வந்துச்சு. சாந்தி வந்து வேதாந்தத்தை இதை வச்சு சொல்லும்போது இது நிஜம் அல்ல கதை அப்படின்னு. இந்த உலகம் நிஜம் அல்ல, இது ஒரு கதை. இந்த கதையில் நமக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன ஆயிரும், அதுவாகவே ஆயிரும். என்ன டீச்சர், இது கதையல்ல நிஜம்னு லக்ஷ்மி வச்சு ஒரு டாக் ஷோ முன்னாடி நடந்துச்சு. அது 2001-2 வாக்கில். அப்போது நிறைய பேர் இதெல்லாம் கதை இல்லை, நிஜமாவே நிறைய பேர் வாழ்க்கையில் இது மாதிரி நடக்குது, நிறைய பேர் பேட்டி எடுத்து போட்டாங்க. சாமிஜி வந்து இது மறக்க முடியாத ஒரு இது நிஜம் அல்ல கதை. எழுதி வச்சுக்கலாம், கண்ணாடியில் எழுதி வச்சுட்டு தினம் முகம் பார்க்கும்போது இது நிஜம் அல்ல கதை, இது நிஜம் அல்ல. நமக்கு நாமே என்ன பண்ணணும், சொல்லிக்கணும். இப்போது கனவுல இருக்கிற பிரச்சனையை முழிச்சு பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அது ஞாபகம் வந்தால் கூட என்ன சொல்லிக்கிறோம், அது கனவு, அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போது இந்த பிரச்சனைகள் நமக்கு நசுக்கும் போது என்ன பண்ணுது, கழுத்தை நெரிக்குது பிரச்சனை. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம கப்பு சிப்புன்னு போய் கன்வெர்ட் ஒரியிங் டைம் டு நிதித்தியாசனம் டைம். போய் ஒரு சேரில் போய் உட்காந்துட்டு எப்படி கனவை நினச்சி
கவலைப்படாமல் இருக்கோமோ அதே மாதிரி இது நிஜமல்ல கனவு, இது நிஜமல்ல கதை அப்படின்னு என்ன பண்ணுறோம்? எப்படி கனவை நம்ம நினச்சி அது உண்மை இல்லைன்னு நினச்சிக்கிறோமோ அது மாதிரி நம்ம தனியாக உட்கார்ந்து அத்தனையும் பொய்தானே, நித்திரை உணர்ந்த பின்பு நிற்கின்ற கனாவே போல அத்தனையும் பொய்தானே, எனக்கு இருக்கின்ற இந்த பிரச்சனையும் பொய்தானே, இந்த நன்மையும் பொய்தானே, இந்த சுகமும் பொய்தானே, அத்தனையும் பொய்தானே, அத்தனையும் பொய்தானேன்னு என்ன பண்ணணும்? அதுதான் நிதித்தியாசனம். இப்போது இதுக்கு காரணம் என்ன? இந்த மாயாசக்தி. இந்த மாயாசக்தியினால் இது ஒரு கற்பனையான ஒரு ஜெகத் உண்டாக்கப்பட்டிருக்கு. நாரதர் கதை தெரியும். ஓன்னு ஒப்பாரி வைக்கும்போது என்ன பண்ணுறாரு? நாரதா தண்ணி கேட்டேன். அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? என் பிள்ளை செத்து போச்சு, இப்போ மனைவி செத்து போயிட்டான்னு ஓன்னு ஒப்பாரி வைக்கிறார். அவ்வளோதான், கனவு தான். என்னமோ நினச்சிட்டு இருக்கோம். நம்ம எத்தனையோ பேர் முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்துச்சு. நமக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டாங்க. எங்கே போனாங்க என்னன்னு தெரியல. வந்து கண்ணை மூடி முழிக்கும் போது எல்லோரும் போயிட்டாங்கங்கிறது மாதிரி இருக்குது. புரியுது நமக்கு அத்தனையும் போய் தானே. ஏதோ நம்ம நினைக்கிறோம் கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறோம். வந்து இறந்த பிறகு யாருமே நம்ம நினைக்க போகிறது கிடையாது. யாரும் நம்மளை பெருசாக நினைக்க போகிறது கிடையாது. இப்போது அத்தனையும் பொய்தானே, எல்லாம் மாயா காரியம். இந்த பிரம்மனிடத்தில் அந்த மாயா சக்தியினால் என்ன பண்ணுகின்றது? அந்த ஜீவர்களையும் ஜெகத்தையும் அது நன்றாக கற்பிக்கின்றது. எப்படி கனவுக்குள்ளே போனோடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த கனவுங்கிறது மறந்துடுது. கனவுல இருக்கும்போது கனவுன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. பிராதிபாசிக ஜீவனாக இருக்கும்போது நான் அந்த கனவு சரீரத்தில் இருக்கேன்னு எப்போ தெரியும்? முழிச்சதுக்கப்புறம் தெரியும், அப்போ தெரியாது. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த உறக்கத்திலேருந்து வெளியே வரணும். அதுதான் என்னது? நிதித்தியாசனம்ங்கிறது தான். என்ன பண்ணுறோம்? கவலைப்படாத, அது கனவை பற்றி கவலைப்படாத அப்படின்னு என்ன பண்ணுறோம்? நமக்கு நாமே ஒரு டைமை உண்டு பண்ணி கொள்கின்றோம். எப்படி இந்த சொப்ன உலகில் சொப்ன சரீரத்தோடு சஞ்சரிக்கிறோம், அதுபோல் இந்த மாயா உலகத்தில் இந்த மாயா சரீரத்தோட சஞ்சரிக்கின்றோம். வியாவகாரிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம பாரமார்த்திகமாக ஆக்கிவிடக்கூடாது. பிரித்து என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய பாரமார்த்திக ஜீவன் நான் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு விவகாரம் தான் நம்ம போட்டு என்னது அமுக்கிது. இப்போ அதுக்காக இந்த மாயாசக்தி தான் எல்லாவற்றுக்கும் காரணம். அப்போது இதை நம்ம பிரித்து நம்ம பார்க்கும்போது அந்த பிரச்சனை எல்லாம் யாருக்கு? அந்த வியாவகாரிக ஜீவனுக்கு. பாரமார்த்திக ஜீவனாகிய எனக்கு எந்த விதமான எதுவுமே பண்ண முடியாது. எப்படி அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நெருப்பு அந்த ஸ்க்ரீனை எரிக்காது, டிவி ஸ்க்ரீனில் தெரிகிற நெருப்பு டிவி ஸ்க்ரீனை எரிக்காது, அதை சுடாது. அதே மாதிரி உண்மையில் இந்த பாரமார்த்திக ஜீவனாகிய என்னை இந்த மாயினால் கற்பிக்கப்பட்ட இந்த ஜெகத்தானது ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்கிறார். ஜீவோதீஸ்தச்சிதாபாசஹ பவேத் போக்தா ஹி கர்மக்ருத் போக்ய ரூபமிதம் சர்வம் ஜகத் ஸ்யாத் பூத பௌதிகம் ஜீவோதீஸ்தச்சிதாபாசஹ பவேத் போக்தா ஹி கர்மக்ருத் போக்ய ரூபமிதம் சர்வம் ஜகத் ஸ்யாத் பூத பௌதிகம். இப்போ தன்னை குறுகிய அந்த வியாவகாரிக ஜீவனாக நினைக்கின்றவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத, அந்த துக்கத்துக்கு காரணம் என்னெல்லாம் நடக்குது, அந்த அஜ்ஞானத்தினால என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, இந்த புத்தியில் இருக்கின்ற எப்படிப்பட்ட புத்தி? மாயா காரியமாகிய புத்தி. மாயா காரியமாக அந்த புத்தியில் இருக்கின்ற அந்த சைத்தன்யத்தின் பிரதிபிம்பமானது ஜீவனாக ஆகின்றான். புத்திங்கிற அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் சைத்தன்யத்தினுடைய அந்த பிம்பம் படும்போது ஒரு பிரதிபிம்பம் உண்டாகின்றது. அதுதான் ஜீவன், சிதாபாசன். அவன்தான் வியாவகாரிக ஜீவன். அவனுக்கு தான் அத்தனை குழப்பங்களும் அவனுக்கு தான். அவன்தான் மறந்து போய்விட்டான்.
என்ன பண்ணுது? அந்த சிதாபாசன் தானே எல்லாமா நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுது? நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு என்ன பண்ணுதான்? போக்தாவாக கர்மத்தை செய்பவன் ஆகின்றான். உடல் மனம் புத்தியோடு இணைத்து கொண்டு உண்மையிலேயே கரண்ட்டு தான் ஃபேனை ஓட்டுது, இந்த ஃபேன் தானே ஓடுது அப்படின்னு நினச்சிட்டா அதுக்கு ஒரு அறிவு வந்து அது ஃபேன் தானே ஓடுதுன்னு நினச்ச மாதிரி இந்த ஜடமான இந்த உடம்பு என்ன பண்ணுது? தானே எல்லாமல் நினச்சிக்கிட்டு நினப்பு தான் பொழப்ப கெடுத்துச்சான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறான்? கர்மத்தை செய்பவன் ஆகின்றான். தன்னை எனக்கு இது பண்ணணும், எனக்கு அது பண்ணணும், நான் இதை அனுபவிக்கிறேன், நான் அதை அனுபவிக்கின்றேன் அப்படின்னு என்ன பண்ணுறான்? தானே தன் தலையில் மண்ணை தூக்கி போட்டுக்கிறான். அந்த அனைத்து பூதங்களும் பூதங்களால் உண்டான ஜெகத்தும் போகம் செய்யப்படுகின்ற வடிவாக ஆகின்றது. இவை அனைத்தும் இவனுக்கு நிறைய செய்வதற்கு காரியம் இருக்குது. ஏன்னா அவன் புண்ணிய பாபத்தை நிறைய சேர்த்து வச்சுருக்கான். என்ன பண்ணணும்? அந்த புண்ணிய பாபத்தை கழிச்சாகும். அதுக்காக இந்த ஜெகத்தும் இந்த உடல்களும் படைக்கப்பட்டிருக்கின்றது மாயையினால். பார்ப்போம் நம்ம என்ன பார்ப்போம்? நம்ம அந்த ஒரு பாட்டு வருமே, ஏம மாயா விநாத ஈசனார் அருளினாலே பூமொழி உயிர்கட்கெல்லாம் போக சாதனம் உண்டாக தாமச குணம் 2 சக்தியாய் பிரிஞ்சு பீமமா மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும். அப்போ நம்முடைய புண்ணிய பாபத்தை எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக இந்த உலகமானது படைக்கப்பட்டு இருக்கின்றது. அனைத்து பூதங்களும் பூதங்களால் உண்டான ஜெகத்தும் பார்க்குறோம். இப்படி போல நாமரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாய் இரண்டற்றொன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அந்த பிரம்மத்தில், அந்த எண்ணிடத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம், மாயா ஐம்பூத விகாரம். மாயையினால் உண்டான அனைத்தும் மாயிகம். அதை நம்ம இந்திரஜாலம்ங்கிறத பயன்படுத்துகிறோம். இந்திரஜாலம்னு என்னது? இல்லாததை ஒன்று இருக்கிறது மாதிரி உண்டாக்குகின்றது. அதுபோல் எல்லாமே என்னது? மாயிக்கம். எதுவுமே வாஸ்தவம் கிடையாது. இப்போ கனவுல எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது எதுவுமே உண்மை இல்லையோ அதே போல் இது என்னது? இது மகாசுஷுப்தி அப்படிங்கிறது, நனவினில் சுளுத்தி. அப்போது இது என்ன பண்ணுது? நமக்கு சுகத்தையும் துக்கத்தையும் வாரி வாரி கொடுக்குது. என்ன சொல்கிறோம்? கஷ்டப்பட்டா பாபம் குறையும், சுகப்பட்டா புண்ணியம் குறையும். கஷ்டப்பட்டா பாவம் குறையும், சுகப்பட்டா புண்ணியம் குறையும். நமக்கு பாவம் குறையணுமா புண்ணியம் குறையணுமா? அப்போ கஷ்டப்படப்பட என்ன ஆகுது? நமக்கு பாவம் குறையும். ஒருத்தவங்க நிஜமாவே சொன்னாங்க, நான் சந்தோஷப்பட மாட்டேன், என்ன அப்புறம் புண்ணியமெல்லாம் குறைஞ்சிரும். நிஜமாக ஒருத்தவங்க சொன்னாங்க. அப்புறம் என் புண்ணியமெல்லாம் குறைஞ்சிரும், நான் சுகம் வந்தாலும் நானும் சுகப்படவே மாட்டேன்ப்பா, என் புண்ணியமெல்லாம் குறைஞ்சிரும். அப்போது நமக்கு புண்ணிய பாபத்தை அனுபவிப்பதற்கு இந்த உடலும் மனதும் படைக்கப்படுகின்றது. யாருக்கு? இந்த வியாபகாரிக்க ஜீவனுக்கு. பாரமார்த்திக ஜீவனுக்கு என்ன கிடையாது? ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு புண்ணியம் பாப அதீதக. உண்மையிலேயே மாயாதான் எல்லா விஷமத்திற்கும் காரணமாக இருக்கின்றது. எப்படி நம்ம பிராதிபாசிக்கத்தில் இருந்து வியாபகாரிக்கத்து வரும்போது அந்த பிராதிபாசிக்க அந்த கனவு சொப்பனம், கனவு பிரச்சனை, கனவு உடம்பு எல்லாம் பொய்யே அப்படின்னு நல்லா புரியுதோ, அதே போல் இந்த பாரமார்த்திக ஜீவன்னு நான் என்ன புரிஞ்சிக்க போது. எப்போ எனக்கு புரியுது கனவெல்லாம் பொய்ன்னு? எப்போ புரியுது? நான் வியாபகாரிக ஜீவனா என்ன புரிஞ்சிக்க போது. நான் வியாபகாரிக ஜீவன், அது எல்லாம் பொய் அப்படின்னு என்ன பண்ணிடுறோம்? டக்குன்னு புரிஞ்சிடும். அதே மாதிரி எப்போ புரியுது? நான் அதை யோசிச்சு பார்க்குறேன், புத்தியோடு யோசிச்சு பார்க்குறேன். ஆமாம்மா, தெரிஞ்சது எதுவுமே உண்மை கிடையாது. அதே மாதிரி நான் என்னை வியாபகாரிக ஜீவன் அல்ல, நான் பாரமார்த்திக ஜீவன் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? நிதித்தியாசனம் சமயத்தில் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருதோ அது எல்லாத்தையும்
அத்தனையும் பொய்தானே, அத்தனையும் பொய்தானே, ஆனந்த வடிவினானே. என்ன பண்ணோம்? ஒவ்வொருத்தரையும் கண்ணு முன்னாடி நிறுத்தி, ஒவ்வொரு பிரச்சனையும் கண்ணு முன்னாடி நிறுத்தி எவ்வளோ தடவை சொல்லணும்? 1,00,000 தடவை கூட சொல்லலாம். ஏன்னா நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ உள்ள பாதிப்பு இருக்கோ அத்தனை தடவை சொல்லணும். சில பிரச்சனைகள் நமக்கு ரொம்ப மேல் மனசில் பாதிச்சிருக்கும், ரொம்ப ஆழமாக பாதிச்சிருக்காது. ஆனால் சில விஷயங்களை நமக்கு ஆழமாக பாதிச்சிருக்கும். இப்போ ஆழமான எப்படி ரொம்ப நாள் பெரிய காயம் இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஒரு கத்தி மட்டும் வெட்டியிருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்? லேசாக சரியாக போயிடும், மருந்தே வாங்க வேண்டியதில்லை. இது ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு கெட்டு போட்டு அதுக்கு அத்தனை ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது, ஃபிசியோதெரப்பி பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்? அதை சரி பண்ணுறதுக்கு அவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஐசியூவில் இருந்து என்ன பண்ணுறோம்? நம்மளை நாம் காப்பாற்றிக்கிறோம். அதுபோல் இந்த பிரச்சனைகள் நமக்கு ஆழமாக இருக்கும்போது என்ன பண்ண வேலை பண்ணாது. அது சும்மா பேராசிட்டமால் போட்டால் எலும்பு உடஞ்சிருக்குன்னு பேராசிட்டமால் போட்டால் சரிப்படாது. அது மாதிரி என்ன பண்ண முடியும்? பெரிய பிரச்சனை நமக்கு ஆழ் மனசில் ரொம்ப நீண்ட நாள் நமக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஆழமாக இதை பயன்படுத்தணும். அது வியாவகாரிக ஜீவன் நான் அல்ல. அந்த பிரச்சனை வியாவகாரிகத்தை சேர்ந்தது, பாரமார்த்திகம் அல்ல. எனக்கு அந்த பிரச்சனை இல்லவே இல்லை, பிறந்தவே இல்லை என்னும் பிரம்மமா நானே நானே. இந்த விஷயம் நமக்கு ஆழமாக பதியணும். எவ்வளவுதான் படித்தாலும் இந்த அபியாசம் நம்ம பண்ணாமல் நம்மளால் இந்த பாரமார்த்திக அந்த ஜீவன்கிற அதை நம்ம ஓனப்பணும். நான் அது அப்படிங்கிறதுல திடமாக நமக்கு ஒரு அது நமக்கு ஆள் மனசில் பதியணும். ஏன்னா அதுக்கு அதனால பாரதியார் பாட்டில் பார்க்குறோம், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை, உச்சி மீது வானிடிந்து எத்தனை பிரச்சனை வந்தால் கூட எனக்கு என்ன கிடையாது? அச்சம் இல்லை. பாடுறது யாரு? பாரமார்த்திக ஜீவன். எந்த பிரச்சனை வந்தாலும் அது அத்தனையும் பொய்தானே, ஆனந்த வடிவினானே. நம்ம திரும்ப திரும்ப உரு போடுவோம். கைவில்லை கணபதி நமக்கு நன்றாக நிஷ்டையை கொடுக்கும். ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே யோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே மஹ்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே மஹ்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே மஹ்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே மஹ்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே மஹ்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே மஹ்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே மஹ்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே மஹ்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே மஹ்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே மஹ்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே மஹ்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே மஹ்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு ஜெய். கைவல்ய சக்தி கணபதிக்கு ஜெய். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.